சரவண பவாயே ஹிரீம் குகா சண்முகா வேலவா நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அருள்வாளிக்கும் அப்பனே எல்லா வளமும் நலமும் சர்வசேத்ராதிபதியான சடாட்சர சண்முகனே நீங்கள் தந்தருள வேண்டும். அதனுடன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய திருவருளும் தன் பாக்கலின் வாயலாக ஒவ்வொருவருக்கும் அருளப்பட வேண்டும். இதையெல்லாம் பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்து அனைவரும் வாழ வேண்டும். வணக்கம். இன்று 2 வாரங்களாக விடுமுறையிலிருந்து வந்துட்டார் நம்ம ஐயா. ஆனால் நான் இப்போ தான் நேராக பார்க்க போகிறேன் அவரை. துபாய்க்கு அவர் போயிட்டு வந்து நான் பார்க்கல. துபாயில் என்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு கூட கேட்கல. ஒருவேளை அவர் எதங்கிட்ட சொல்லாமல் ரகசியமாக நம்ம நேரில் அவர் சொல்ல விட சொல்லுவார். அப்படி ஐயா அவர்களை நம்ம முதல்ல வரவேற்றுருவோம். நம் மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் என் ஆத்ம நண்பரான ஐயா ரவி தமிழ்மான் அவர்கள் தான். ஐயா வணக்கம். சுவாமிகளுக்கு வணக்கம். நமது பக்தர்களுக்கு வணக்கம். 2 வாரங்களாக துபாய் பயணம் சென்றிருந்ததால் உங்களை சந்திக்கக்கூடிய இனிய வாய்ப்பை நான் இழந்தேன். சுவாமிகளுடன் பயணிப்பது என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். காரணம், ஏராளமான பக்தர்களின் துன்பங்களை போக்கக்கூடிய அருமையான ஆலோசனைகளை பின்பற்றக்கூடிய, நடைமுறையில் பின்பற்றக்கூடிய நல்ல விஷயங்களை சுவாமிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவருடன் இணைந்து பயணிப்பதில் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. சிறந்த அருளாளராக மட்டுமல்ல, சிறந்த எழுத்தாளராகவும் நூல் ஆசிரியராகவும் வெற்றிகரமான ஒரு புத்தக ஆசிரியராகவும் இருக்கிறார் என்பதை நம் நேயர்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதனால்தான் அவருக்கு எழுத்து வேந்தர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. அந்த வகையிலே சுவாமிகளுடன் இணைந்து உங்களையும் சந்தித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம் ஐயா, அற்புதம் ஐயா. நீங்கள் துபாய் போனதுனால உங்கள் கேள்வி நான் அப்படியே விட்டுட்டேன் ஐயா. ஆமாம், நல்லா. நீங்கள் அந்த கேள்வி மட்டும் ஆர்வமாக என்ன கேட்டீங்க. சாமி, இதை பற்றி நான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொல்லிட்டேன். நேரில் நீங்கள் சொன்னதே நான் கேட்டீங்களா ஐயா? ஐயா வந்தவரை கேட்கல. அதனால் அந்த கேள்வியை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க ஐயா. சரி. பொதுவாக இது வரைக்கும் நண்பர் மட்டும்தான் சொல்லுங்க. இன்றைக்கி இந்த ஆத்ம நண்பர்னு சொன்னீங்க, ரொம்ப அதிகமாக. அதே போல் ஆட்கொண்டு அருள் பாலிக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப, அந்த ஆசி ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம் ஐயா. 2 வாரங்களுக்கு முன்பு நான் கேட்ட கேள்வி சுவாமிகள், கனவுகளுக்கும் சாதாரண மனித வாழ்விற்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா? அப்படி இருந்தால் அது எப்படி சம்பந்தப்படுகிறது? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் விரிவாக சொன்னால் நன்றாக இருக்கும் சொல்லியிருந்தேன். அதை சொல்ல ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் நேரம் போதுமானதாக இல்லை. அது கனவு இல்லை ஐயா. அதனால அது 2 வாரம் கனவாக போயிடுச்சு. இந்த வாரம் பார்த்து நனவாயிடுச்சு. ஆமாம் ஐயா. பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் ஐயா. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் மும்பைல இருந்து பேசுறேன் சாமிஜி. மும்பைல இருந்தா? ஆமா சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? சாமிஜி, நீங்க சொல்லிதான் இந்த புத்தகம்லாம் வாங்கினா நல்லா இருக்கு சாமிஜி. நீங்க சொன்னீங்க அந்த பக்கத்தை தர அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குல்ல சாமிஜி. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் தரும் பாருங்களா. சொல்லுங்கம்மா. அப்புறம் கர்மா புத்தகம் வாங்கியிருக்கோம் சாமிஜி. படிக்கிறீங்களாம்மா? படிக்கிறேன் சாமிஜி. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு சாமிஜி. சரி சரிம்மா. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புத்தகம் எந்த அளவுக்கு பலனை தருதுமா? சாமிஜி, எங்க வீட்டுக்காரர் அதை எடுத்து பார்த்துட்டு வசூலுக்கு போனாரு. இன்னைக்கு குழப்பமா இருக்குன்னு சொன்ன மாதிரியே அதே மாதிரியே குழப்பமாவே வந்துட்டாரு சாமிஜி. அதுக்காக கொடுக்கறது தானம்மா அந்த புக்கவே. அதுக்கப்புறம் ஒரு நேரம் திறந்து பார்த்தோம் சாமிஜி, பக்கத்துல ஒரு கடை ஓபன் பண்ணுவோம்னு. அதுல இப்போதைக்கு வேணா இன்னும் ஒரு 3 மாசம் இந்த தாமதமா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதுவும் கரெக்டா இருக்கு சாமிஜி. அடடா, எப்படி கரெக்டா இருக்குன்றத சொல்றீங்கம்மா? கரெக்டா இருக்குல்ல சாமிஜி. அதுல கொண்டு போய் சரக்கு வச்சோம், ஆனா அப்படியே நல்ல வியாபாரம் ஓடல. பாத்தீங்களா? என்ன கடமா? ஷோகேஸ் கப்பாடு இந்த இது மாதிரி வச்சிருக்கோம் சாமிஜி. சரி சரிம்மா. இப்ப என்ன கேட்க வரீங்கம்மா? இப்ப என்னடா சாமிஜி, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஜிம்மு கட்டி விட்டோம். உங்கள்ட்ட கேட்டேன், நான் கேட்டுக்கிட்டு தான் கட்டி விட்டேன். சரி. ஆனா அது ஜிம்மு ஓடல, காலி பண்ணியாச்சு. அந்த இடத்துல உள்ள கட்டடம் கூட வாடகைக்கே போக மாட்டேன்னு சொல்லுது சாமிஜி. சரி சரி அம்மா, 2 விஷயம் இருக்குமா. இந்த மாதிரி பிரச்சனை நம்ம இதுல பார்த்து சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, அது இடத்தினுடைய தப்பா மண்ணினுடைய தப்பான்னு நமக்கு தெரியணும், அல்லது வாஸ்துனுடைய தப்பா. இது 3த்தையுமே நம்ம யோசிக்க வேண்டி வரும்.
அதே மாதிரி ஜிம்முங்கிறது வந்து பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க கணவர் வீட்டில் சகோதரர்கள் பிரச்சனை அல்லது உங்க வீட்டில் வந்து சொத்துகள் பிரச்சனை, பங்காளி பிரச்சனை இருக்கா? எங்க வீட்டுல வந்து பங்காளி என்ன அக்கா தங்கச்சி யாரும் பேசிக்கிற மாட்டோம் சாமிஜி. பேச மாட்டீங்க? பேச மாட்டோம். ஒன்று முடிஞ்சுதா? உங்க கணவர் வழியில அவங்க அப்பா சித்தப்பாலாம் இருக்காங்கல்ல, அவங்க வழியிலே அவரு யாரும் பேசிக்கிற மாட்டார் சாமி. அவ்வளோதான். உங்களுக்கு எப்பவுமே ஜிம்மு ஒத்து வராது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தொழிலுக்கு போகாதீங்க. அது பயலிய கேட்ட உடனே வச்சு கொடுத்தோம் சாமிஜி. ஆனா அது ஃபெயிலியரா போயிடுச்சு. இல்லை, அது பரவாயில்ல. அது நம்ம போனா போகட்டும். நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, கீழே வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த அந்த ஸ்கெட்ச் அனுப்பிச்சு வைங்க, அந்த வரைபடத்தை அனுப்பிச்சு வைங்க. சரி. அது என்ன தப்பு, அதை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு உடனே வாடகைக்கு வர மாதிரி என்ன பண்ணலான்றதை நான் அப்போ சொல்கிறேன். சரி சாமிஜி. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ, என்னோட வியப்பு என்னன்னா சாமிகள், ஒரு நிமிஷமா, என்னோட வியப்பு என்னன்னா, இந்த ஜிம்முக்கும் இந்த பங்காளி சண்டைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஐயா? அதான் அது என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆர்வம். அது அந்த சூட்சுமத்தை உடச்சிட்டா எல்லாரும் பிடிச்சிடுவாங்க. சூட்சம் இல்லை, அதுக்கு ஏதோ ஒரு காரியம் எல்லாத்தையும் காரணம் இல்லாமல் இல்லை ஐயா. அதாவது ஜிம்மு எது சம்பந்தப்பட்டது ஐயா? ரெண்டையுமே ஒத்துக்கிறாங்க பாருங்க. ஆமா, அப்படி கூட ஒத்துமை இல்லை. ஆமா, நீங்க சொன்னதை சரியா? ஆமா, ரெண்டுமே இல்லைன்னு சொல்றாங்க. காலர் முடிச்சுட்டு சொல்றேன் ஐயா. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. நான் தர்மபுரியில இருந்து கவிதா பேசுறேங்க ஐயா. கவிதாம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? ஐயா, நான் சென்ற வருடம் 2024ஆம் ஆண்டு உங்களோட ஜெயந்தி விழாவில் கலந்துக்கணுங்க ஐயா. சரிடா கண்ணு. குழந்தை வரம் வேண்டி கலந்துக்கணுங்க ஐயா. ஆமாம்மா, எனக்கு இப்போ ஒரு பையன் பிறந்திருக்கா ஐயா. மருந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க ஐயா. சரி சரி சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா கண்ணு. அந்த ஜெயந்தியில மருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 500 பேர் கொடுத்துருப்பேன். இது வரைக்கும் 180 பேர் சொல்லியிருக்காங்கடா கண்ணு, அந்த குழந்தை நினைச்சுன்னு. சிலர் சொல்லலை, சிலருக்கு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நான் வந்து எல்லாருக்கும் நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உடம்பை பொறுத்து. உனக்கு நடந்தது ரொம்ப சந்தோஷம். சொல்லுடா கண்ணு. ஐயா, நாங்க பேர் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா. எங்களை ரிலேட்டிவ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு சொன்னாங்க ஐயா, இடப ரட்சகன் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரிம்மா, என்னம்மா? 26/10 கடகராசி ஆயுள்ய நட்சத்திரம் ஐயா. சரிம்மா, இடப ரட்சகன் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. ஆமா, இடப ரட்சகன் நல்லா இருக்குமா? சரிங்க ஐயா, அதே இருக்கட்டும்மா. இடபராஜன், இடப ரட்சகன், இடேசன் எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்க ஐயா. குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க கண்ணா. சரிங்க ஐயா. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. ஐயா ஐயா, இப்போ இந்த பாப்பா இந்த குழந்தை இல்லாத விஷயம் சொல்லிச்சு இல்லைங்களா? அந்த ஜெயந்தி அன்னைக்கு சில நட்சத்திரங்கள், சில ராசிகள், சில கிரகங்கள் ஒன்று சேர்ந்ததுனால நான் எப்பவுமே என்னோட ஜெயந்தி பார்ப்பேன். அதெல்லாம் மறைமுகமா நான் வந்திருந்தேன், பின்னணி தெரியும். எதை செஞ்சா நல்லா இருக்கும்னு சிந்திக்கும் பொழுது அந்த வருடம் குழந்தை இல்லாதவங்களும் மருந்து கொடு அப்படின்னு தான் முக்கியத்துவம். ஆமாம் ஐயா, அதை கொடுத்தேன், நின்றுச்சு. இதே மாதிரி வரிசையில் நம்ம சொல்ல வேண்டியது, நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஐயா. வரக்கூடிய மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு ஐயா. ரொம்ப அந்த அந்த அற்புதமான விஷயத்தை கையாண்டு அன்னைக்கு வெற்றிலையாக நடக்குது பாருங்க. அது மிக சிறப்பாக பண்ண போறேன் ஐயா. அது உள்ள, ஏன்னா அந்த நாள் மாசியிலே சூரியன் உத்தராயண காலத்தில் கடந்து அந்த சந்திரன் சனி சம்பந்தப்பட்ட வகையில் அன்னைக்கு இருக்கிற நட்சத்திர வகையில் ஒரு அற்புதமான அமாவாசையா வரக்கூடிய மாசி அமாவாசை. அது என்ன ஆங்கில தேதின்னு? 27 ஐயா, 27 பிப்ரவரி ஐயா, 2வது மாதம். 27 2ஆம் தேதி 2வது மாதம் வருது. நம்ம எப்பவும் போல் பகல் 3 மணிக்கு தான். ஏன் நான் அதை முதல்ல அட்வான்ஸாக சொல்கிறேன்னா, இது நிறைய பேர் அதுக்குன்னு தயாராகட்டும். அது வந்து சிறப்பு வெற்றிலை யாகமாக இருக்கிறதுனால அதில் அந்த நாள் ஒன்றா சேரும் போது அந்த பிரயோகமே வேற ஐயா. ரெகுலராக பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும், அன்னைக்கு சக்தி அதிகம். ஆமாம் ஐயா. இந்த பாப்பா சொன்னது அது ஏதுவானதுனால டக்குல அந்த செய்தியை நான் சொல்ல வேண்டியதாகிடுச்சு ஐயா. அப்புறம் வந்து எப்படி சாமி இது, அவங்க வீட்டு பங்காளியும் சரியில்லை, இவங்க வீட்டு பங்காளியும் சரியில்லை, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அவங்க ஒத்துக்கிறாங்க, இதுக்கு அதுக்கும் என்ன சம்மந்தம்னு நடுவில் ஒரு கேள்வி கேட்டீங்க ஐயா. ஜிம்முங்கிறது எதுக்காக பசங்க செய்கிறாங்க ஐயா? உடல் தேக ஆரோக்கியம் முதல்ல. தேக ஆரோக்கியம் ஐயா. அப்புறம் ஐயா
ஏதாவது சண்டைக்கு போகிறதா இருந்தாலும் வரும். வீரம், வீரம், தைரியம். தைரியத்துக்காக பண்ணுறது, வீரத்துக்காக பண்ணுறது, உடலுக்காக பண்ணுறது, இந்த 3 தானே ஐயா. இப்போ தைரியம் வீரம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிரகம் இருக்குது. ஓ, நீங்கள் அந்த தொடர்பில் அதை பிடிச்சிட்டிங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி அவங்க பேசுகின்ற அந்த 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 நேரம் இருக்குது. அதை நாம் உட்கார்ந்துட்டே கணக்கு போடக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அவங்க சொத்துக்கள் பிரச்சனை இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது ஐயா. அவங்க எதை போய் சொத்துல எதுக்காக கை வச்சாலும் அதில் சிக்கல் வரும். இப்போ நான் அதை எடுத்தேன்னா அவங்களுக்காகவே ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க, இதில் பிரச்சனை இருக்கும். அதை நம்ம எளிமையாக இந்த ஜிம்மில் இந்த பிரச்சனை இருக்குது, இதை போய் செஞ்சுருங்க சரியாயிடும்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. ஆக எல்லாத்துலேயும் காரணம் இல்லாமல் காரியம் ஒரு பொழுதும் இருக்காது ஐயா. அதுலேயும் இப்போ என்ன மாதிரி அணுகிற காரணத்தை சரியா கண்டுபிடிக்கிற அருள் சக்தி உங்ககிட்ட இருக்கு. அதுதானே விசேஷம். பயிற்சி தானே ஐயா. அதே நம்ம இதுன்னு பார்த்து எது உள்ள என்னென்ன இருக்குது. இப்போ ஒரு ரோசா பூவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நல்ல உச்சி வெயிலில் பூக்கின்ற பூக்களை பார்த்துன்னு வச்சிங்க, அது உள்ள அந்த லைட்டிங் போகும்பொழுது அதனுடைய குணங்களே வேற மாதிரி இருக்கும் ஐயா. பூக்கள் சிரிக்கும்னு யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் பூக்கள் சிரிக்கும். நம்ம அதுக்கு அந்த தன்மை உண்டு. அப்போது சூரிய வெளிச்சம் எப்பொழுதெல்லாம் செடி கொடிகள் மேலே படுறதோ அப்போல்லாம் அதுங்களுடைய குணமே மாறுபட்டிருக்கும். குணங்கள்னால் எப்படி செடியில் போய் என்ன குணம் இருக்கும் அப்படின்னா சுவை, மருத்துவ குணம், மந்திர குணம், அதெல்லாம் இருக்கு ஐயா. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எடுத்தது காலப்போக்கில் நம்ம நிகழ்வுலேயே கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் ஐயா. ஒரு பக்தர். ஹலோ ஹலோ சாமிஜி வணக்கம் சாமிஜி. வணக்கங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமிஜி நம்ம சென்னையிலேருந்து பேசுகிறோம். சென்னையிலேருந்து பெரம்பூர்லேருந்து பேசுகிறோம். யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக கேட்க போகிறேன் சாமிஜி. என்ன பேருமா? என்னோட பேர் வந்து தீப் சிங். என்னம்மா? தீப் சிங். தீப் 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 சிங். தீப் சிங். தீப் சிங். ஓகே, என்ன வயசாச்சுங்க? எனக்கு வயசு வந்து 40 சாமிஜி. சொல்லுங்க தீப் சிங். எனக்கு வந்து திருமணமாகி ரொம்ப வருஷமா ஆகுது, 15 வருஷமா ஆகுது. சரி. அது புத்திர பாக்கியம் கிடைக்கல. சரி. உங்களுக்கு கந்த சஷ்டி விழாவை கூட இப்போ லாஸ்ட் டைம் வந்து நெய் தேங்காய்லாம் கொடுத்துருந்தேன். சரி. எனக்கு ரொம்ப வருஷமா இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனைவிக்கும் கஷ்டமா இருக்கு. சரி. அது எனக்கு இந்த வருஷமா கிடைக்குமா, முருகர் அருள் கிடைக்குமா? மருத்துவம்லாம் பார்த்துட்டீங்களா? அலோபதி மருந்தும் பார்த்துட்டேன், எதுவும் பார்த்துட்டேன், ஆனா அதுவும் எனக்கு கிடைக்கல. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கங்க? அது என்ன சொன்னாங்கன்னா 2 பேருக்கும் ப்ராப்ளம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா ஆமா. உங்களுக்கு வந்து உயிர் சத்துக்களே இல்லை சுத்தமா அப்படின்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் சித்தா மருந்து எடுத்தோடனே கொஞ்சம் நம்மள நல்லா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு எனக்கு. சரி. அதுக்கப்புறம் வேலையில பிரச்சனை, அப்புறம் குடும்பத்துல பிரச்சனைனால எனக்கு அந்த இது எடுக்க முடியல, மருந்து சரியா எடுக்க முடியல. மருந்து எடுத்தாதான் அந்த எனக்கு அந்த நேரம் கிடைக்கல. சரி சரி சரி, பலன் கிடைக்கலன்னு சொல்றீங்க. ஆமா. இது நீங்க குடும்ப சண்டையை போட்டுட்டு ஏன் அதுல வந்து நீங்க குறை வைக்கிறீங்க? மருந்து எடுத்துக்க வேண்டியது தானே? சரியா? இல்ல, மருந்து எடுத்து தான் இருக்கிறேன், ஆனா பலன் இல்ல. பலன் இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனைவிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி. நம்ம கேட்கறது ஒரே ஒரு வரம் தான். ஒன்றும் இல்லை சிங், கவலைப்படாதீங்க. நான் எல்லாருக்கும் சொல்றது உங்களுக்கு சொல்றேன். சரிங்க சாமிஜி. தோன்றது வந்து உங்களுக்கு பிள்ளை இல்லை இருக்காதுன்னு எனக்கு தோணல. கண்டிப்பா ஒரு குழந்தை இருக்கும், கவலையை விட்டுருங்க. சரிங்க சாமிஜி. அதை பத்தி யோசிக்காதீங்க. எப்பவுமே ஒன்று சொல்றேன் கேளுங்க, மனசுல இருக்கிறதுக்கும் தாம்பத்திய உறவுக்கும் குழந்தை பிறப்பதுக்கும் சம்பந்தம் இருக்கு. சரிங்க சாமிஜி. நீங்க அந்த அம்மாவும் நீங்களும் நமக்கு இதுலயாவது பிறக்குமான்னு ஒரு கேள்விக்குறியோடய நீங்க 2 பேரும் ஈடுபட்டீங்கன்னா ஒரு காலமும் குழந்தை நிக்காது. சரிங்க சாமிஜி. மனம் வந்து உங்களுக்கு உறுதிப்பட திருப்புங்க, 2 பேருமே நமக்கு குழந்தை நிக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. சரிங்க சாமிஜி. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீங்க சித்தாவில் மருந்து எடுத்தீங்க, உங்களுக்கு பரவாயில்லன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவா பேச முடியல, அதனாலதான் சாமிஜி. இல்லைன்னா பேசிடுவேன். சரி, வேணாம், இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். அவங்களுக்கு வந்து அந்த சினை முட்டைகள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. கருப்பையில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் இது பிரச்சனை இல்லைன்னாங்க. உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு.
ஆமா அவங்கள வந்து சில விஷயத்துல ஈடுபாடு இல்ல. சரி, புரிஞ்சிடுச்சு. இப்ப நான் மட்டும் உங்களுக்கு பரிகாரம் சொல்லி ஈடுபாடு இல்லாம எப்படின்னு கேக்குறேன். அதான் எனக்கு புரியல. எந்த வழியில உங்களுக்கு நான் அதுக்கு தீர்வு கொடுக்கணும்னு யோசிக்கிறேன். சரிங்க சாமிஜி. இப்ப நானே கூட ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் சொல்றேன்னா ஈடுபாடு இல்லாத பொழுது பரிகாரம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? கரெக்ட் தான் சாமிஜி. யோசிச்சு பாருங்க. நம்ம தவறா நம்ம எதையும் சொல்லிடக்கூடாது. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்து என்னை வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்து என்னை பார்த்துருங்க. சரிங்க சாமிஜி. ஒன்றும் இல்லை, பாருங்க. ஓம் ஓம் சரவண பவாய ஹிரீம் சரவண பவாய ஹிரீம் குழவி சித்திதா வேர் குழவி சித்திதா வேர் குழவி சித்திதா. ஓம் சரவண பவாய ஹிரீம் வேர் குழவி வேட்கை சித்திதா. இந்த மந்திரத்தை உங்களால எவ்வளவு முடியுமோ டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. சரியா 12 நாள் சொல்லிட்டு அவங்க கிட்ட மாற்றம் இருக்கா பாருங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படி இல்லாத பொழுது நீங்க இதை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அவங்களை அழைச்சிட்டு வந்து என்ன பாத்துருங்க. கண்டிப்பா இது சரியா இருக்கும், குழந்தை நிற்கும். நீங்க அது அம்மா எது கேட்டாலும் நமக்கு தான் ஈடுபாடே இல்லையம்மா. அங்க போய் நின்று என்ன பிரயோஜனம்? யார் என்ன பண்ண முடியும்? லாட்டரி சீட்டு வாங்காதே ஒருத்தன் எனக்கு பிரைஸ் அடிக்கணும்னு வேண்ட கதை இது. சூட்சமா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்கள அழைச்சிட்டு வந்து பாருங்க. நல்லதுமா. அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ அப்பா. சொல்லுங்கண்ணா. வணக்கம்ப்பா. உன் பாதத்திலேயே நாங்க எங்க குடும்பமே விழுந்து வணங்குறோம்ப்பா. அழாத அப்பா. எனக்கு உங்க லைன் கிடைச்சது எனக்கு பெரிய விஷயமா இருக்குதுப்பா. அப்பான்னு சொல்லிட்டு அழுதினா என்ன கதை இது? அப்புறம் எல்லாம் அப்பன் சரியில்லைன்னு சொல்லிவிடுவான். ஐயோ இல்லப்பா, சொல்றாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத நிறையோடு நெடுஞ்செல்வம் பெற்று தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருக்க கண்ணு. அப்பா எங்க பையனுக்காக கேட்கணும்பா. பையனோட பேர் என்னம்மா? பிரவீன்பா. நீ முதல்ல எங்க இருந்து பேசுற? அப்பா மிட்டூர் அடுத்து விளாங்குப்பம்பா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்பா. திருப்பத்தூரா? ஆமாப்பா. சரி சரி. ஆசிரமம் வந்திருக்கியாடா கண்ணா? ஆசிரமம் இப்ப ஜெயந்தி விழாக்கு வந்தப்பா. சரி சரி சரி. விக்ரமாயாவும் பக்கத்தை தேர்ந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தப்பா. வாங்கிட்டியா? நான் பாக்கலான்னா என் வீட்டுக்காரு அது நான் பொக்கிஷம், அது முக்கியமான விஷயத்துக்கு தான் பாக்கணும்னு சொல்லிட்டாருப்பா. அப்படியா? ஆமாப்பா. சும்மா சும்மா மனக்குழப்பத்துக்கெல்லாம் பாக்காதே, அது பொக்கிஷம் அப்படின்ட்டாருப்பா. நான் உனக்கு பேசுறதா அவருக்கு பேசுறதான்னு தெரியல இப்ப தர்மச்சங்கடம். சரி, பையன் பேர் என்ன சொல்றா கண்ணு? பிரவீன்பா. சுவாதி நட்சத்திரம். என்னம்மா? பிரவீன். பிரவீன் பிரவீன். சுவாதி நட்சத்திரம்பா. சரி. 8 என்ன வயசாச்சு? என்ன வயசாச்சு அவனுக்காப்பா? 87ல பிறந்தாம்பா. அது கூட 35 36. சரி சரி, சொல்லு கண்ணா, சொல்லுமா. அவன் வேலை விஷயம், அவன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டு இருக்கான்பா. சரி. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுப்பா. 2 பொட்டை பொண்ணு இருக்குப்பா. சரி. அவன் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டான்ப்பா. இப்போ ஒரு 3 months ஆகுது. அவன் அங்க குழப்பத்திலே இருக்கிறான் போல இருக்குப்பா. பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு பெருசா சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஏதோ போர் போடணும், நீங்களும் கடை இருக்குது, அதெல்லாம் தீர்த்துக்குங்க அப்படின்னு சரி. உங்க வீட்டுக்கார் வந்து பொக்கிஷத்தை பார்க்காதன்னு என்ன கௌரவப்படுத்திட்டாரு. ஆமாப்பா. ஆனா நீ வந்து அந்த புக்கை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. ஆமாப்பா. எனக்கு உன் மகன் பேர் என்னம்மா? பிரவீன்பா. பிரவீனுக்காக உனக்காக நான் ஐயாவை பார்க்க சொல்றேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரிங்கப்பா. அந்த புத்தகத்துல என்ன இருக்குது, என்ன வரப்போகுதுன்னு அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆமாப்பா. என்ன வருது உங்க பையன் பிரதீப்புக்காக, அவனுக்கு எதனால இந்த குழப்பம் ஏற்படுது, அதுக்கு என்ன மந்திரம் வருதுன்னு பார்க்கலாம். சரிங்கப்பா. நீ கேள்றா கண்ணு. ஐயா எடுத்து. பிரவீன் சார்பில் நான் வந்து உங்களுக்காக நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். பக்கம் 165 வந்திருக்கு. அதுல இருக்கிறது என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு மனதில் ஏன் பயம்? எதையும் தடுமாற்றத்துடன் ஏன் நினைக்கிறீர்கள்? இரண்டையும் நினைக்க வேண்டாம். நீங்கள் பயப்படுவது போல் எதுவும் நடக்காது, கவலை வேண்டாம். சுபம் நடந்திட மந்திரம். ஓம் நிதி ஈசாய மதி ரூபாய ஆதித்யாய சுப அனுகிரக ரட்சகம் நமோ நமஹா. இது வந்து இதுக்குள்ள மந்திரமா 164க்குள்ள மந்திரம். என்ன புரிஞ்சுதம்மா உனக்கு?
குழப்பம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குப்பா. முதல்ல பயப்பட வேண்டாம். நீ உனக்கு இல்ல, உன் பையன் மகனுக்கு. அவனை கேட்டினா எதுக்குடா குழப்பிக்கிற, எதுக்குடா பயப்படுற, உனக்கு நல்லதே நடக்கும். முதல்ல பயத்தை விட்டுடு, குழப்பத்தை விட்டுடு. அது ரெண்டும் இருந்தா உனக்கு விமோச்சனம் இல்ல. ஐயா சொல்லுங்க. தடுமாற்றம் வேண்டாம், கவலை வேண்டாம், தடுமாற்றமே வேண்டான்னு சொல்லி சொல்லுதுமா. அப்போ அவராவே வந்து கற்பனையிலேயே நிறைய ஓட்டிக்கிறாருன்னு அர்த்தம் உங்க பையன். ஆமா, அது என்ன ஆகுதுன்னாக்கா இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, நமக்கு இவ்வளவுதானோ அவ்வளவுதானோங்கிற பயம். கூடாது கூடாது கூடாது, அங்கே நல்லது நடக்கும், தடுமாற்றம் வேண்டாம். அததான் புக்கு சொல்லுது. அவர் புக்கோட நம்பரை சொல்லி மந்திரம் சொல்லிட்டாருல, அந்த மந்திரத்தை வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சு விட்டு டெய்லி படிக்க சொல்லுங்க, சூரிய நமஸ்காரம் செய்துகிட்டு. அவர் சரியா அதை நான் தொடர்ந்து 48 நாளைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணி இந்த புத்தகத்துல இருக்கிற மந்திரத்தை படிச்சுட்டு வந்தாருன்னா, இந்த மந்திரத்தை கண்டிப்பா அந்த தடுமாற்றம் போயிடும், அந்த குழப்பம் போயிடும். அங்கேயே அவருக்கு நல்ல உத்தியோகமும் நல்ல வேலையும் அமைஞ்சிரும். அவரு நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு இங்க வரக்கூடாது, வெளிநாட்டில் இருக்கிறது தான் நல்லது. இதாண்டா கண்ணதுக்கு பதில். தெளிவான ஆலோசனையை பின்பற்றுங்கம்மா. அப்புறம் இந்த புத்தகத்தை பொக்கிஷமாவே வச்சுக்காம அப்பப்போ எடுத்து கொஞ்சம் பாருங்கம்மா. கேப்பாருமா, என்னம்மா நல்லவரை போய் அப்படி சொல்ற, அவரு என்ன இல்லை எவ்வளவு கௌரவப்படுத்துகிறாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ, எழுந்தால் பயம் போனால் பயம், அதுக்கெல்லாம் இந்த புக்கை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுல ஒரே வீட்டுல தானே இருக்கிறீங்க. நான் வியாபாரம்னா இன்னொரு புக்கு வாங்கிக்கங்கன்னுவேன், அப்படிலாம் கிடையாது, யாரு வேணாலும் பார்க்கலாம். அவ்வளவுதான் அவ்வளவுதான். நல்லா இருக்கா கண்ணு, நல்லா இருக்கா கண்ணு, நல்லதுடா கண்ணு. ஐயா ஒரு சிறு இடைவேளைக்கு வந்துட்டோம் ஐயா, பார்த்துட்டு வந்துருவீங்க. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து
உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரமாக ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன் சுவாமிஜி. அம்மா, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? சுவாமிஜி, அதுக்கு முன்னாடி உங்க உங்க உங்களுக்கு கோடி நன்றி சுவாமிஜி. சொல்லுங்கம்மா, அது என்னன்னு சொல்லிடுங்கம்மா. சுவாமிஜி, இன்னைக்கு நின்று இங்க பேசுறேன்னா அது உங்களால மாத்திரம்தான் சுவாமிஜி. நிச்சயமா சொல்லுங்கம்மா. உங்களால மாத்திரம்தான் சுவாமிஜி. ஒரு நிமிஷமும் எந்த ஒரு துன்பம் வரும்போதும் நான் உங்களையே நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே நினைச்சுப்பேன் சுவாமிஜி. அடுத்த நிமிஷம் அதை கடந்துருவேன் சுவாமிஜி. கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க அங்க வந்து ஜாதகம் பார்த்தோம் சுவாமிஜி. சரிம்மா. நீங்க பரிகாரம் கொடுத்திருக்கீங்க சுவாமிஜி. சரிம்மா. பையனுக்கும் பார்த்தேன். நீங்க வருஷத்தையே பரிகாரம் பண்ண சொல்லி கொடுத்திருக்கீங்க சுவாமிஜி. போன வருஷம் தான் வந்து பார்த்தோம். சரிம்மா. நீங்க சொன்னீங்க நல்ல சிறப்பான எதிர்காலம் இருக்கு, வெக்ஸ் ஆகாதுன்னு சொல்லி அனுப்பினீங்க சுவாமிஜி. சரிடா கண்ணு. இன்னைய தேதி வரைக்கும் அப்படிதான் சுவாமிஜி இருந்துட்டு இருக்கோம். வெரி குட் வெரி குட். பார்த்துட்டு இருக்கோம் சுவாமிஜி. ஒன்னும் சரியா கொஞ்சம் அமையறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்னு எனக்கு தெரியல சுவாமிஜி. பையனுக்கா? ஆமாங்க சுவாமி. என்ன வயசாச்சு இப்ப? 32 வயசாகுது சுவாமிஜி. அவருக்கு ஜாதகம் பார்த்து நான் என்ன சொன்னேன், கல்யாணம் எப்போன்னு சொன்னேன்? அப்படி சொல்லலைங்க சுவாமிஜி. நீங்க வந்து 33க்கு அப்புறம் தான் சிறப்பான எதிர்காலம்னு சொன்னீங்க சுவாமிஜி. அப்போ 33ல தான் அந்த கல்யாணம் வருமா? அப்படிங்களா? ஆமா ஆமா, அது தள்ளி போகாது. சரிங்க சுவாமிஜி. ஆமா சொன்னீங்க நீங்க கோவப்படாத, வெக்ஸ் ஆகாத அப்படின்லாம் சொன்னீங்க சுவாமிஜி. இப்போ வரைக்கும் அவன் அப்படிதான் சுவாமிஜி நடந்துகிட்டு இருக்கான். வெரி குட் வெரி குட்மா. ஆனாலும் சில சமயத்துல அவனுக்கு மனசுல கொஞ்சம் பயம் வருது. கல்யாண விஷயம், அப்புறம் எனக்கு எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப வெக்ஸா பேசுறான் சுவாமி. அந்த வெக்ஸா பேசுறது தான் இப்ப விட்டுறணும். ஏன்னா நம்மளை விட வந்து பல லட்சம் வேகம் உள்ளது மனசு. அது எங்க போனாலும் கெடுத்து விட்டுரும். பயம் வந்தாலோ அதே ஒண்ணு. அதாவது நான் ஒன்று சொல்லுவோம்மா, எதை நீ அதிகமாக நினைக்கிறாயோ அதுவாக மாறி விடுவாய். இதை இந்த மனசை பார்க்குறவங்களும் நீயே புரிஞ்சுக்கடா கண்ணு. ஒவ்வொருத்தரும் எதை அதிகமாக மனசில் நினைக்கிறாங்களோ அதுவாக மாறிடுற அவங்களே அறியாமல் அது மாற்றி விட்டுரும். இவர் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு அந்த வேலை கிடைக்காதா அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், அது கிடைக்காமே வச்சிரும். அது மாற்றிக்கணும்டா கண்ணு. புக்கு வாங்கலையா? பக்கத்தை தேர்ந்தெடுங்கள். இன்னும் வாங்கல சுவாமிஜி. அப்படியே இரு, நான் அவனுக்கு பார்க்குறேன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எனக்கும் தெரியல. என்ன பேர் சொன்னடா கண்ணு? முகேஷ். முகேஷா? மக நட்சத்திரமா? ஆமாங்க சுவாமிஜி. மக நட்சத்திரம் சிம்மராசி. ஆமாங்க சுவாமி. சரி சரி. எந்த தமிழ் மாதத்துல பிறந்தாருமா? ஆடி மாசம் சுவாமிஜி. ஆடி மாசம். ஓ அம்மா, அப்ப பாருங்க, சிம்மராசிக்கு ஆடி மாசம்னாக்கா சூரியன் வந்து 12ல் இருக்கும். அது வந்து கல்யாணம் 33ங்கிறத தான் கொடுக்கும். அதே மாதிரி ஆள் மனசுல பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அவங்க அப்பாவுக்கும் சரி இருக்காது. இது வந்து பிரச்சனை தாண்டா கண்ணு. இது கொஞ்சம் நம்ம அது தீர்வு கொடுத்துருக்க, நீங்க பண்ணிக்கிட்டு வாங்க. அதை விட வேண்டாம். தற்காலிக என்ன புத்தகம் சொல்லுதுங்கிறத பார்ப்போம். எனக்கு தோணிச்சு நீங்க சொன்ன புத்தகத்தை பார்க்கலான்ட்டு. அந்த முகேஷ்ன்றதுக்காக பையனுக்காக நான் பார்க்குறேன். ஐயா பார்க்குறாரு, அதை கேட்டுக்குங்க. அவர் படிக்கிறாரு, கேட்டுக்குங்க. நான் விளக்கம் சொல்றேன். வணக்கம்மா. முகேஷ் சார்பில் நான் பார்க்குறேன். அவர் சார்பில் பார்த்ததை நான் சொல்றேன். பக்கம் 177 இந்த விஷயம் வந்திருக்கு. அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் நினைக்கின்ற விஷயம் சில மாதங்கள் தாமதமாகித்தான் கைகூடிடும். விடாமல் முயற்சியுங்கள், வெற்றி கிடைத்துவிடும். வெற்றி கிடைத்திட மந்திரம் அதுக்கு எதிர்பக்கத்தில் 176ஆம் பக்கத்தில் இருக்கு. ஓம் யோகாப்பிய வர வர சுபயோக சித்தி ரஸ்து அப்படிங்கிறது அந்த மந்திரம்மா. அம்மா பாருங்க, நம்ம பேசுறது அதுக்கு தெரியுமா?
எனக்கும் தெரியாது, புஸ்தகத்துக்கும் அது தெரியாது. தெரியுமா? புஸ்தகத்துக்கும் தெரியாது. அது இன்னொரு வாட்டி கூட பாரு, நீங்க உனக்கு பதில் அதுல பையன்கிட்ட சொல்லுங்க. இதை ஐயா இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுங்க ஐயா. நீங்கள் நினைக்கின்ற விஷயம் சில மாதங்கள் தாமதமாகித்தான் கைகூடிடும். கல்யாணமும் சரி, வேலையும் சரி, சில மாதங்கள் பொறுத்து கண்டிப்பா கை கூடிடும். அப்புறம் ஐயா விடாமல் முயற்சியுங்கள். முயற்சி அங்க அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த மனசை முதல்ல விட சொல்லுங்க. அதை விட்டுட்டு முயற்சியை பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா கிடைச்சிரும் ஐயா. அப்புறம் ஐயா வெற்றி கிடைத்து விடும். அதுக்கு அடுத்து ஐயா வெற்றி கிடைத்திட மந்திரம். மந்திரத்தை படிக்க சொல்லுங்க. பேஜ சொல்லிட்டாருல, 176ஆம் பக்கம். நீங்க ஒரு புத்தகம் வாங்கிட்டு இதை அனுப்புங்கம்மா அவருக்கு. சரிங்களா அம்மா? நல்லா இருக்குண்டா கண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் மனசுக்கெல்லாம் தப்பாலாம் படலை. சுவாமிஜி ரொம்ப நன்றிங்க சுவாமி. அதனால அவனை முதல்ல இந்த நிகழ்ச்சியை போட்டு பார்க்க சொல்லுங்க. இணையதளத்துல வந்துரும் பாருங்க, போட்டு பார்க்க சொல்லுங்க. இப்பவாவது மனதை திடப்படுத்திக்க சொல்லுங்க. சுவாமிஜி அப்படியே எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நினைச்சதெல்லாம் நடந்து நல்ல வெற்றிகள் பெற்று வாழணுமா. நல்லா இருறா கண்ணா. நன்றி சுவாமிஜி, நன்றி. நல்லதுமா நல்லதுமா. அப்படியே தொடர்ந்து ஐயா. ஹலோ 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 ஹலோ. சொல்லுங்க தம்பி, எங்க இருந்து பேசுறீங்க? சாமி திருவட்டியில வந்து சிவசுதன் பேசுறேன் சாமி. சிவசுதன். சிவசுதன் நான் பேர் வச்சேனா? ஆமா சாமி. வெரி குட். யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு என் ஒய்ஃப் சாமிஜி. சரி சொல்லுங்க தம்பி, உங்க பேர் என்ன? சிவசுதன். வயசு? வயசு 40 சாமி. 41 சாமி. சரி, என்ன பிரச்சனை? அதான் குழந்தை இல்லை சாமி. அந்த போன வருஷம் நெய் தேங்காய் வாங்கினோம். அப்புறம் வந்து இதுக்கு வந்தோம், கந்த சஷ்டி 2 வருஷம் மாலை போட்டோம். சரி சரி. பிரச்சனை அந்த நெய் தேங்காய் கொடுத்தீங்க, நெய் தேங்காய் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சாமி. 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். சரியா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சாமி. வைத்தியம் எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தாச்சு, எதுவும் பிரச்சனை இல்லைறாங்க. 2 பேருக்குமே பிரச்சனை இல்லையா? ஆமா சாமி. சரி சரி. நான் பார்த்தேனா தம்பி? நான் போன வருஷம் மே மாசம் வந்து பார்த்தேன் சாமி. சரி, நான் என்ன சொல்லியிருந்தேன் தம்பி? இது அந்த 3 இது சொன்னீங்க மருந்து. சாப்பிட்டீங்களா? அதுவும் சாப்பிட்டோம். மனைவி? அவங்க தான் சாப்பிட்டது மெயின். அவங்க சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க சாமி. சரி. எவ்வளோ நாள் இருக்கும் சாப்பிட்டு? எவ்வளோ நாள் சாப்பிட்டீங்க? அதான் 48 நாள் சாமி. 48 நாள் சாப்பிட்டீங்களா? இல்ல 3 மாசம். அது 3 மாசம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எதுவும் பலன் உங்களுக்கு கிடைக்கலையா? அதாவது உடல் ரீதியா இம்ப்ரூவ் இருந்ததா இல்லையா? இல்லையே சாமி, ஒன்றும் இல்லையே. அது வந்து சொல்ல வேண்டியதானே தம்பி? சரி சரி, புரியுது. வெளியில டாக்டர்லாம் பார்க்கும்போது உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னுட்டாங்க. மனைவியா கூடவே? சரிடா கண்ணு, நான் என்ன சொன்னேன் தெளிவா சொல்லுங்க. நீ அத மே மாசம் வந்து பார்த்தா பார்த்து எனக்கு பிடி சரியா வரல சொன்னேன். மாதவிட்டா பிரச்சனை. நீங்க மருந்து எல்லாம் 3 மாசம் யூஸ் பண்ணி கொடுத்தீங்க. கும்பகாசனம், பிருந்தாசனம் அதெல்லாம் அதை வச்சு இப்ப குட்டி பிறகு மாதவிட்ட பிரச்சனை இருந்துச்சு இல்ல, கொஞ்சம் பரவாயில்ல ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு சார். அப்ப மாதவிட்ட பிரச்சனை சரியாயிடுச்சு, நிக்க மாட்டேன், நிக்கல. அப்புறம் நைட் அங்க வந்து சாப்பிட்டான் 48 மண்டலம், அதுல நிக்கல. இல்ல இப்போ நான் கொடுத்த சாப்பிட்டு நல்லா ஆயிடுச்சா? இல்ல சாமி. இல்லம்மா, மாதவிட சரியா வந்ததுன்னு சொன்னீங்களா, அது சொல்றேன்னா? வந்துச்சு சாமி, வந்துச்சு. நிக்கந்த பார்த்து நிக்கல, நிக்கல சாமி. மாதவிட வந்துச்சு, டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். சரி. அவங்க என்ன பிரச்சனை இல்லை, ஊசியில போட்டாங்க சாமி, அது நிக்கல சாமி. சரி. இப்போ வீட்டுல சொந்த வீடா வாடகை வீடாது? சொந்த வீடு தான் சாமி. அதுல தென்கிழக்குலயும் தென்மேற்குலயும் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? அக்னி மூலையிலையும் குபேர மூலையிலையும்? என்னம்மா? இல்ல. ஹலோ ஹலோ. தெரியல சாமி, என்ன இருக்குங்க? தென்கிழக்கும் தென்மேற்கும் தெரியல? தெரியல சாமி. சரி, ஒன்றும் வேண்டாம். அந்த வரைபடம் எடுத்துக்கிட்டு வந்து என்னை பார்த்துருங்க. அங்கே முன்னாடி ஆஃபீஸில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தப்பு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் தப்பை வச்சுக்கிட்டு நம்ம இதை முழுக்க தேடிட்டு இருக்க வேண்டாம். அதை ஒரு முறை பார்த்துருவோம். நீங்கள் ஏற்கனவே வரும்போது பார்க்கலையா அங்கே வாஸ்து? பார்க்கல சாமி. சரி, வந்து அதை ஒரு முறை பார்த்துருங்க.
சரிங்க சாமி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை முடிவு பண்ணலாம். நல்லதும்மா. ஹலோ. ஹலோ. ஆமா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமி, நான் உப்ளில இருந்து பேசுறேன் சாமி. எங்க இருந்துங்க? உப்ளி கர்நாடகத்துல இருந்து பேசுறேன். உப்ளி. உப்ளி. யாருக்கு கேட்க போறீங்க? மகனுக்கு கேட்கணும் சாமி. யாருக்குங்க? மகனுக்கு சாமி. மகன் பேரு, வயதுங்க? 37 மகனுக்கு வயது. குழந்தைக்காக ஒரு 11 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடிஞ்சு சாமி. 11 வருஷம் குழந்தைக்காக கேட்கணும் சாமி. வந்திருக்கேன் சாமி அங்க. அப்படியா? 2-3 தடவை பையன் எல்லாம் வந்திருக்கேன் சாமி. சரிங்க. இப்ப கூட ஜெயந்திக்கு வந்தா சாமி, ட்ரெயின் இல்லைன்னு அறையிலே வந்துட்டேன் சாமி. சரி சரிங்க சரிங்க சாமி. அதான் பையனுக்கு, பெரிய பையனுக்கு தான் சாமி, செல்லவீரன் சாமி பேரு. பையனுக்காக குழந்தைக்காக தான் கேட்கணும் சாமி. அப்படியா? அவருக்கு நான் பார்த்தேனா? என்ன சாமி? அவருக்கு நான் பார்த்தேனா? இல்ல சாமி, சும்மா சொன்னீங்க நீங்க. இருக்குமா, அழைச்சிட்டு வாங்க, 2 பேரும் அழைச்சிட்டு வாங்கன்றீங்க. சரி. வந்து கும்பிட்டு மட்டும் வந்துட்டேன் சாமி. உங்ககிட்ட நேரடியா பார்க்கலாம் சாமி. நீங்க ஒரு முறை அழைச்சிட்டு, ஏன்னா இப்போ பையன்கிட்டையும் அவங்க மனைவி கிட்டயும் சில கேள்வி கேட்கலாம். உங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு கரெக்டா பிரசன்ட் பண்ண முடியாது இல்லையா, சொல்ல முடியாது இல்லையா? இல்ல சாமி. அதனால நீங்க அவங்கள அழைச்சிட்டு வந்து. என்னங்க? சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா சாமி, இதுக்கு அம்மாச்சிக்கு வாங்க. ஆமா. பையனை அவனை அனுப்பிடுறேன் சாமி, மருமகளும் பையனை. பிரமாதம். அந்த அமாவாசை, அந்த மாசி அமாவாசை, அதுக்கெல்லாம் தான் பெரிய விஷயம். அதுக்குன்னு அதனால தான் நான் இப்பவே அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். தாராளமா அமுச்சு வைங்க. அதை என்னை பார்த்தா நினைவுபடுத்த சொல்லுங்க, நான் என்ன பண்ணலான்னு சொல்றேன். சரிங்க சாமி, 2 பேரும் அனுப்புறேன் சாமி. அனுப்புங்க. நீங்களும் வாங்க. சரிங்க சாமி. நல்லது. நல்ல குறையில்லாத தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, சீக்கிரம் அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து நல்லா இருங்க. சரிங்க சாமி. ஹலோ. 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 சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி, நான் என் பேர் செல்வமணிட்டு பெங்களூர்ல பேசுறேன். வயது 61. 51? 61. சொல்லுங்க ஐயா. எனக்கு அடிக்கடி உடம்பு சேராது போதுங்க. என்ன ஆகுது? எதனா ஒரு நோய் வந்துட்டே இருக்குது. டிராவல் பண்ணும்போது நரம்பு டைட் ஆகுது, வாமிட்டிங் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. டிராவல் பண்ண முடியல. உங்க வர பத்தி பார்க்கலான்ட்டு தான் இருந்தோம். அது டிராவல் பண்ணும்போது எனக்கு ஐயா, மருத்துவ பரிசோதனை டாக்டர்லாம் பார்த்தீங்களா? டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்களா? டெஸ்ட் எல்லாம் பண்ணோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க. ஒன்னையில நார்மல் இருக்குதுன்னாங்க. எல்லாமே நார்மலா இருக்குன்னாங்க. நார்மல். ஒருத்தர் வந்து நரம்பு தளர்ச்சின்றாங்க. சரி, நரம்பு தளர்ச்சினா என்ன பண்ணுது உங்களுக்கு? டிராவல் பண்ணும்போது நரம்பு இசுக்குது, டைட் ஆகுது கால். அதாவது எங்க, கால்லையா கையிலையா, எங்க இழுக்குது? கால்லயும் அவ்வளவுதான், கையிலயும் அவ்வளவுதான். இழுக்கிற மாதிரி இருக்கு. டைட் ஆகுது. நைட்டு நல்லா தூங்குறீங்களா? தூக்கம் வருது சாமிஜி. எவ்வளவு நாளா தூங்காத இருக்கீங்க? இல்ல, தூக்கம் வருது சாமிஜி, பரவாயில்ல. ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி பாத்ரூம் போறது எந்துக்கிறேன், அவ்வளவுதான். தூக்க மாத்திரை போடுறீங்களா? இல்ல சாமிஜி. வேற என்ன மாத்திரை? வேற எதுவும் எனக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு மாத்திரை இருக்குது. சரி. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. பயப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்ற அளவுக்குலாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. அஸ்வகந்தா மாத்திரை அப்படின்னு இருக்கு. அஸ்வகந்தா மாத்திரை காலைல 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை டெய்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தச மூலா அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கு. 3 மூடி மருந்து, 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும் அதை சாப்பிடுங்க. திரிபலா சூரண மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கு. ஆகாரத்துக்கு முன்னாடி காலையிலையும் இரவும் 2 மாத்திரை போடுங்க. இதை தொடர்ந்து சாப்பிடுங்க, இந்த பிரச்சனை சரியா போயிடும். வந்து பாருங்க. அப்புறம் சாமிக்கு ஒன்று, இது கண்ணுல ரெட்டினா இது டேமேஜ் ஆகுதுன்றாங்க. அது என்ன, சக்கரை நோய், பிபி அதிகமாயிடுச்சு? சக்கரை அதிகமாயிடுச்சு? பிபி சுகர் எல்லாம் இல்ல சாமிக்கு. இல்லையா? இல்ல, அதெல்லாம் இல்ல சாமி. அப்ப நல்ல ஒரு கண் டாக்டரை பார்த்துருங்க. ஏன்னா நம்ம இதுலலாம் செய்து ஒரு யூஸும் இருக்காது. நம்ம கண் மருத்துவரை பாருங்க. அவங்க தான் இது மாதிரி சொன்னாங்க. அதான், அது நீங்க கண் மருத்துவரே பாருங்க. இது அந்த நரம்பு சம்பந்தப்பட்டதை வேலை செய்யும். அது ஒரு வேலை சரியானாலும் அதுல மாற்றம் இருக்கலாம்.
சரி. ஆனால் நீங்கள் கண் மருத்துவரை பார்க்கறது தான் நல்லது. ஓகே ஓகே சாமி. நல்லதுங்க, நல்லதுங்க. ஐயா ஒரு சிறு இடைவேளைக்கு திரும்ப வந்துட்டேன் ஐயா, பார்த்து வந்துடுவோம். சரி. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்மசங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தைப்பூசம் எல்லாருக்கும் தெரியும். 11ஆம் தேதி தைப்பூசமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது. 11/2/2025 அன்று எப்பொழுதும் போல பௌர்ணமி நாம் சிறப்பாக அந்த மாலை 7 மணிக்கு மேலே செய்ய போகிறோம். ஆனால் இந்த தைப்பூசத்துக்காக சிறப்பு வழிபாடுகள் காலில் இருந்தே முருகனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அதுலேயும் நீங்கள் பங்கு கொண்டு பயனடையணும், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப முக்கியத்துவமாக எந்திரங்களை பிரதிஷ்டை பண்ணதுனால அது முதல்ல அந்த தைப்பூசமும் வர்றதுனால எந்திரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தீபாவரதனையும் உள்ளே இருக்கக்கூடிய முருகனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பு அற்புதமான வழிபாடுகளும் இருக்குது. அன்னைக்கு 11ஆம் தேதி ஆக காலையிலிருந்து நடக்கக்கூடிய நிகழ்வை கலந்துட்டு பௌர்ணமியை முடிச்சுட்டு நீங்கள் ரொம்ப அற்புதமான பலனை பெறணும் அப்படிங்கிறதுனால அழைத்து மகிழ்கிறேன். இதான் ஐயா அந்த விஷயம். நல்ல விஷயம். ஆமாம் ஐயா. போன வார நிகழ்ச்சியை நான் துபாயில் பார்த்தேன், நம்மளோட ராஜ் தொலைக்காட்சியில். இதை அதில் லிங்கத்தை பற்றி வந்த ஒரு படம் விளக்கம் முன்பதிவு ரொம்ப நல்லா இருந்தது. போதீஸ்வர லிங்கம் அவ்வளோ எல்லா முகங்களும் இதுவும் அந்த வேலைப்பாடெல்லாம் பார்க்கும் பொழுதே ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்போ வரும் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ புக்கிங் தான் எடுக்க சொல்லியிருக்கேன் ஐயா, இன்னும் எனக்கே வரல. அது அவர் அவ்வளோ சீக்கிரம் போய் சேருவார் ஐயா. அவர் லிங்கம் ஐயா, அது நீங்கள் பார்த்தீங்கல்ல, விக்ரமாதித்தனால ஒரு பகுதியும் உத்தம மகரிஷிங்கிற ஒரு மகரிஷியின் ஒரு பகுதியும் இதில் ரொம்ப நிறைய நுணுக்கங்களான விஷயங்களை கையாண்டு
அந்த 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 8 பூதங்கள் சையை, விசையை, அபராசிதை, அலம்புசை அப்படின்னு அந்த 8 பூதங்கள், அந்த உருவங்களும் அதில் இருக்கு. ஆமா ஐயா. அந்த அந்த பேர்கள்லாம் என்ன ஒருத்தர் கேட்ட, சாமி இந்த பேர்கள் எல்லாம் எப்படி சாமி எடுக்கிறீங்க? இருக்கியா, அதெல்லாம் இருக்கு, ஆனா வெளியில வரல. அதான் உட்பலை அப்படின்னா அதுக்கு ஒன்று இருக்கு, உட்பு பிளஸ் அலை, உட்பலை, உட்பு அலை, உட்பலை, அந்த பூதத்தினுடைய பேரு என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னோம். உட்பலை உள்ளே போய் மனசுக்குள்ள இருக்கிற அலையை சாந்தப்படுத்துறதுனால அந்த பேருக்கு அந்த பேரு உட்பலைன்னு வந்துச்சு. அலம்புசை அது என்ன அலம்புசை? அலம்னா நம்ம ஆசைப்படுறோம், வேதனை, இன்பத்தை நுகர்றோம், துன்பத்துக்குள்ள மாட்டிக்கிறோம். இப்போ என்ன ஆச்சு, அலம் என்பது நாமளா போய் மாட்டிக்கிற அவலம், அதற்கு பேர் அலம். புசை அதை அழிக்கக்கூடிய தன்மையுடையது அது அந்த பூதத்துக்கு. இது யாரோட அனுகிரகம்? சிவனும் சக்தியும் ஒன்று சேருகிற இடத்துல தான் இந்த 8 பேர் இயங்க முடியும். சிவமும் சக்தியும் ஒன்று சேராத இடத்துல வேலை செய்ய முடியாது. அருவம் உருவம் அருவுருவம் சார்ந்தால்தான் திக்கு திசைகளுக்கெல்லாம் சக்தி. அந்த திக்கு திசைகள் தான் எண்ண அலைகளை நமக்கு கொடுக்கறது. ஏன் நான் என்னதான் பேசி சப்தம் வந்தாலும் உங்கள் காதுகள் உள்வாங்குது பாருங்க, சப்தத்திற்கும் காது உள்வாங்குவதற்கும் இடையில இருக்கு பாருங்க, இதுதான் திசைகளுடைய அற்புதம். இப்போ உங்களுக்கு காது சரியா கேட்கலன்னா நான் பேசுறது வராது, நான் பேசுறது சரியில்லைனாலும் காதுகளுக்கு புரியாது. அப்போ இந்த அரிசியை எடுத்துன்னு போய் சேர்க்குது பாருங்க, இதுதான் அந்த 8 திக்கினுடைய சக்தி. இது 8 திக்குகளும் பஞ்சபூதத்தின் வழியா மனிதனை ஊடுருவி வேலை செய்யுது. இந்த சக்திகளை தான் நமக்கு அந்த அருவம் உருவம் அருவுருவமா இருக்குது அந்த லிங்கத்துள்ளையா. அது சின்ன விஷயம் இல்லை, இதனுடைய விளக்கத்தை நான் முழுமையா ஒரு வீடியோவே நம்ம இணையத்துல பார்த்தேன் நான். இல்லையா, அது வெறும் ட்ரையல் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். விஷயத்தை சொல்லிட்டேன். விக்ரமாதித்யனால உருவாக்கப்பட்டது. உத்தம மகரிஷி இதை பார்க்குறாரு. இது சூரியன் சந்திரன்களால அமைக்கப்பட்டது. சூரியன் சந்திரன் அமைக்கப்பட்டதுனால தான் ஆழ்மனதான சப்கான்சியஸ்க்கும் மனதான கான்சியஸ்க்கும் சூரியன் சந்திரன் தான் அதிபதி. அவங்களே ஒன்றை உருவாக்கியிருக்காங்கன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும் ஐயா? அப்போ 3 இருக்கு ஐயா. உத்தம மன்ன இது விக்ரமாதித்யன் ஒருத்தன் பண்ணான், அவன் நாட்டை ஜெயித்தான், மனதை நிம்மதி பெற்றான், வெற்றி கொண்டான். அதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்குள்ள அருவமும் உருவமும் அருவுருவமும் இருக்குதுன்னு உத்தம மகரிஷி தியானத்தில் கண்டுபிடிக்கிறாரு. அதை உருவாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தா சூரியன் சந்திரனுக்குள்ள தான் இருக்கு. அவங்க கூப்பிட்டு சொல்றாரு, அவங்க அந்த லிங்கத்தை வடிவமைக்கிறாங்க. அப்படி அமைக்கும் போது இந்த 8 சக்திகளை பற்றி கண்டுபிடிக்கிறாங்க. ஓஹோ, இதனால தானா? அப்போ சிவனும் சக்தியும் எங்கு இருக்கிறதோ அங்கே என்ன அலைகளும் என்ன திசை அலைகளும் நம்மை ஒருமுகப்படுத்தும் பொழுது பல காரியத்தில் போய் சிக்கிக்கிட்டா தானே வேதனை. சிக்கிறதுக்கு முன்னாடியே இது சரியில்லைன்னு தடுத்துட்டா அவனுக்கு ஏன் வேதனை வரப்போகுது? யாரெல்லாம் அதை வழிபடுறாங்களோ அதுக்கெல்லாம் அது நிச்சயமாக இருக்கும் ஐயா. நீங்களும் பார்த்துறீங்க, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் ஐயா. வந்திருக்கிறதுலே அது எனக்கே ஒரு பெரிய மனநிறைவு. அது ஒவ்வொருத்தரும் நேரில் பார்க்க போகிறாங்க பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் ஐயா. அது பார்க்கவே இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போமா, இன்னும் கொஞ்சம் நேரம் பூஜிப்போமா அப்படிங்கிறத அது தோற்றுவிக்கும் ஐயா ஒரு பக்தர். ஐயா மா சொல்லுங்கம்மா. தீபா பேசுகிறேன். யாருக்கா கேட்க போகிறோம்மா? ஐயா புக்கு வாங்கியிருக்கிறேங்க ஐயா, பக்கத்தை தேர்ந்தெடுங்கள். சொல்லுமா ஐயா. அதனால பலன் கிடைக்குதுங்க ஐயா. எப்படிமா பலன் தந்தது? இது சில விஷயங்கள் எங்க வீட்டுக்காரர் வேலைக்காக பார்க்கணும் ஐயா, இது செய்யலாமா வேணாமா இருக்குதுங்க ஐயா. சரி, இதுல நீங்க பயப்படாத, நீங்க திரும்பி செய்ய அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்லியிருந்தீங்க. சரி, அந்த மந்திரம் சொல்லிதான் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா அதே மாதிரி நல்லா நடந்துச்சுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குதுங்க. சூப்பரா கண்ணு. சொல்லுமா ஐயா. என் தம்பிக்கு 44 வயசு ஆகுதுங்க ஐயா, என்ன திருமணம் நடக்காத பத்தி கேட்காங்க ஐயா. அம்மா, தம்பி குரலை கேட்டா கூட நான் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒன்று மட்டும் கேட்டுடுறேன், அவர் அழைச்சிட்டு பார்க்கறது தான் நல்லது. அவருக்கு 2 வருஷம் முன்னாடியே 4 வருஷம் முன்னாடியே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டுதா? வண்டியில தான் அப்பப்ப கால் அடிச்சுக்கிறாரு. வண்டியில அப்பப்ப கவுந்தடிச்சுக்கிறாரா? இல்ல, நான் கேட்டது அவருக்கு காலில் அடிபட்டுச்சா? அவ்வளவுதான். அது தையல் போடுற அளவுக்கு இருந்ததா? இல்ல, ஆனா காலில் அடிபட்டுச்சு. சரி, அது ஒண்ணும் இல்ல. உங்க குடும்பத்துக்கே சர்வதோஷம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இது எல்லாமே பிரச்சனை தான். அது நேர்ல பாத்துடுறா கண்ணா. அவர் அழைச்சிட்டு பாத்துரு.
ஐயா ஐயா நோ விஷயம் ஐயா. புரியலம்மா? ஐயா ஐயா தம்பி கட்டி 1 வருஷம் ஐயா. இந்த புது வீட்டுக்கு குடி போகவே முடியாது, அதனாலதான் கேட்கும். இல்ல நீங்க அவர் அழைச்சிட்டு வந்தா அதுவும் நம்ம பார்த்துடலாம்ல. நல்லது கண்ணா. ஹலோ சொல்லுங்க சார். அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வாணியம்பாடியில இருந்து திருப்பத்தூர் மாவட்டம். வணக்கங்க ஐயா. வணக்கம் கண்ணா. வாணியம்பாடியா? வாணியம்பாடி தான் ஐயா. சொல்லுமா, யாருக்கா கேட்க போறீங்க? அப்பாவுக்காக பாக்கணும், அப்பாவுக்காக பேசுறேன். அப்பாவுக்காக மகளா? சொல்லுடா கண்ணா. நிறைய ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்கிறாரு. நாங்களும் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்துட்டோம். சரி, என்ன ஆகுது? ஒரு நல்லாவே இருக்காரு, அதுக்கப்புறம் யாரையாவது பிடிச்சி அடிக்கிறாரு, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாரு. என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு அமைதியா. அவர் அப்படி இருக்கக்கூடிய ஆளே இல்ல. உழைப்பாளி, நல்லா உழைச்சிட்டு இருந்தவரு இப்படி 1.5 வருஷமா அவர் நினைவே அவருக்கு இல்லாம இருக்கு. ஒரு சில டயத்துல நல்லா இருக்காரு. சக்கரை நோய் இருக்கா அவருக்கு? புரியலங்க ஐயா. சக்கரை நோய் இருக்கா? சக்கரை நோய் இல்லைங்க ஐயா. டெஸ்ட் பண்ணீங்களா? டெஸ்ட் பண்ணோம், அதுவும் எதுவும் இல்ல. நாங்க மயக்கமா இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு டெஸ்ட் பண்ணி? டெஸ்ட் பண்ணி இப்பதான் நாங்க என்னமா 2 மாசம் தான் ஆகும் சார். எல்லாமே பார்த்துட்டோம் ஐயா. சரி, நான் கேக்குறத கரெக்டா உனக்கு தெரியுதா இல்லையான்னு பாரு. போன வருஷமோ அதுக்கு முந்தின 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இவரோட நெருங்கிய நண்பர், இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த யாருன்னா ஒருத்தர் திடீர்னு செத்து போனாரா? அப்படி யாரும் செத்து போனதாச்சு அப்படி யாரும்? இவர் கூட இருந்தவங்க அல்லது வேலை செய்தவங்க போனவங்க, இவருக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது இவர் எதிர்க்க செத்து போனது அல்லது பிரச்சனையில மாட்டிக்கினது அல்லது ஜெயிலுக்கு போனது, இந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? ஜெயிலுக்கு அப்பா போனாரு. கண்ணா, பிரச்சனை வேற இடத்துல இருக்குடா கண்ணு. அவர் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா அப்பா செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு நான் தான் இப்ப கேட்டேன். அதை நேரா கேட்க கூடாதுன்னு தான் நான் ஜெயிலுக்கு போனாங்களான்னு சொல்லி கேக்குறேன். புரியுதா கண்ணா? புரியுது. செய்யாத தப்புக்கு போனார் இல்லையா? அத போட்டது யாரு? அது தெரிஞ்சு நல்லாவே போயிட்டு இருந்தாங்க, நல்லா பழகுனாங்க. இப்ப நான் கேட்டேனா அது என்ன நெருங்கினவங்க யாருன்னா பிரச்சனை ஆச்சான்னு கேட்டனா? தெரியாதுன்னு இல்ல சொல்ற நீ? தெரிஞ்சுங்களான்னு சார். அப்பாக்கே நடந்தது. ஆமா, அப்பாக்கே நடந்ததுங்க. இந்த மாதிரி குழப்பனா எங்க தீர்வு எடுக்கிறது? நான் தெளிவா உங்க அப்பா நடந்ததை சொல்லிட்டு இருக்கிறேன். என்னடா கண்ணா, வாணியம்பாடி தானே? வாணியம்பாடி தான். அழைச்சிட்டு வா, நீ அவரை அழைச்சிட்டு வரட்டுங்களா? ஆமா, சரி பண்ணிக்கலாம், அழைச்சிட்டு வா. குழந்தை பிறந்து 1.25 வருஷம் ஆக போதுங்க. வீட்டுல நிம்மதி இல்ல. நீ அழைச்சிட்டு வா. சரி, என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இருடா கண்ணு, என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி பண்ணிக்கலாம், அழைச்சிட்டு வா. வர மாட்டேங்கிறாங்க. அதான் தெரியும் பிரச்சனையா. நான் என்ன பண்றது? நீ வர முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லதுடா கண்ணு. என்ன யோசிச்சிங்க அப்ப? இல்லை, அவங்க சொல்கிற பிரச்சனைகளை மிகச்சரியா அதை அணுகுறீங்களேங்கிறது தான் இதோட பெரிய வியப்பு. ஐயா, அவர் ஜெயில் போனதுனால மனம் பாதிச்சுட்டார் ஐயா. செய்யாத தப்புக்கு, ஏன்னா அவர் கூட இருந்தவன் தான் பண்ணதே அந்த வேலையே. இது மனம் பாதிச்சிருச்சு. அவங்க தெளிவாக சொல்லணும், லைன் கிடைக்கல. அவங்களுக்கு சரியா சொல்ல வரல, புரியல. எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும்? நம்ம என்னன்னு தெரியாமல் எப்படி அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும்? நம்ம நிகழ்வுடைய முடிஞ்ச வரை ஒரு 10 பேர் நம்ம ஒவ்வொரு வாரம் வராங்கன்னா முடிஞ்ச வரை தீர்வு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு தீர்வை நமக்கு திறமை இருக்குதுன்னு சும்மா பேசிட முடியாது ஐயா. அதனால் சொல்கிறேன், அது போலீஸ் பிரச்சனை. அது ஒரு மாதிரி இருக்கு ஐயா அந்த பிரச்சனை. அதை எடுத்தோம்னா வேறு மாதிரி போயிடும், சினிமா கதை மாதிரி போயிடும். அதனால தான் நான் அதுக்குள்ளே போகலை ஐயா. இப்போ தான் கால் முடிஞ்சது. இந்த கனவு என்ன ஐயா? அது கனவாவே போகுது. ஆமாம் ஐயா, கனவாகவே போகுது. எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதை உடனேவும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கனவுங்கிறது ஐயா ஒரு மனிதன் இயக்காத, மனமும் ஆத்மாவும் இயக்குகின்றது. ஒவ்வொரு மனிதனையும் இயக்குனராக இருந்து வேலை செய்யறதும், புதுவான ஆராய்ச்சிகளை செய்து அதற்கு உருவம் கொடுக்கறது தான் கனவோட வேலை ஐயா. நல்ல வித்தியாசமான விளக்கம் கொடுத்து. ஆமாம் ஐயா, நீங்கள் கிரகிப்பு தன்மை இருக்கும் நம்மகிட்ட. சிறுபிள்ளையில் ஆசிரியர் கற்றுக் கொடுக்குற கல்விதான் ஒவ்வொருவருடைய மனிதனுடைய அறிவும் அவனுடைய வெற்றியும். இன்னைக்கு 2 2 4ன்னு கணக்கு போட்டால் நம்ம 5 வயசில் படித்தது
இந்த மூளைக்கு நினைவு இருக்குது, அது கரெக்டாக சொல்லுது. அதே மாதிரி பல நினைவுகளை பல இடத்துல பார்க்கும் பொழுது அந்த நினைவுகள் உள்ளே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. எப்பாவது வெளிப்படுது. அது எப்படி வெளிப்படும்னா அது இயக்கி வருது. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் வச்சுட்டு வரும். சமயம் தத்ரூபமாக வேற வருது, வரும், பார்க்கறதும் நடக்கும். ஐயா, நான் இப்போ சொன்னேன்ல, யார் என்ன அப்பப்போ எதை அதிகமாக நினைக்கிறார்களோ அதுவாக மாறிவிடுவார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒருத்தன் நான் நல்லவன் நல்லவன் நினச்சிக்கிட்டே இருந்தால் அவன் கண்டிப்பாக ஒரு நாள் நல்லவனாக மாறிடுவான். அடனடா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேதுன்னா யாருக்கும் எதுவும் நடக்காமவே போகும். ஏன் நான் வெற்றி பெற்றுவேன், எப்படி இருந்தாலும் தோல்வி தானே. இன்னைக்கு இந்த ஒளி எரியுதுன்னா, பல்பு எரியுதுன்னா எத்தனை தோல்விகளை சந்தித்திருப்பார் அவர். அப்போ ஒரு நாள் வெற்றி பெறக்கூடிய அந்த உந்துதல் தானே வெற்றிக்கு அதிபதி. அது மாதிரி ஒவ்வொரு சாதனையும் படைச்சவங்களுடைய பார்த்தீங்கன்னா தோல்வி இல்லாமல் இருக்காது. நம்ம ஆளுங்க தோண்டுறாங்க, அப்படியே ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. பாருங்களேன், குழந்தை இல்லை, எங்களுக்கு குழந்தையே கிடையாது. அவர் பரிகாரம் கேட்குறாரு. அங்கே எதுவுமே இல்லாத பொழுது எந்த பரிகாரம் செஞ்சு என்ன பண்ண முடியும்? மனசு நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு ஆயிடுச்சு. அப்போ ஒரு மனிதனுடைய ஆழ்மனது செயல், அந்த செயல் இயக்குனராக மாறி அது இயக்கும் பொழுது மனம் அதை தூக்கத்தில் நமக்கு 2 பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று இருதயமும் இன்னொன்று காதும். இவங்க நம்ம ஆழ்ந்து தூங்கினா கூட இவங்க வேலை செய்யலைன்னா முடிஞ்சிடும் கதை. அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இருதயமும் காதும் ஏன் இயங்குதுன்னு சொன்னால் இதன் வழியில் கனவை கொண்டு போகும். அது சில பேருக்கு கனவுல சப்தம் கேட்கும், கனவுல கேட்டுட்ருக்கோம், அவங்க எழுந்து போப்பாங்க, அவங்க இந்த சத்தம் கேட்டுது, ஆனால் இருக்காது. இதுவும் நடக்கும். அப்போது அந்த ஆத்மாங்கிற இயக்குனர் என்றோ நடந்த விஷயத்தை தனக்குள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு மனத்துக்குள்ளே தெளித்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவரே பலவிதமான நடிகர்களை கொண்டு வந்து பலவிதமான கேரக்டரை கொண்டு வந்து அவர் காணுகின்ற காட்சி தான் கனவு. ஐயா, நல்லா வட்டம் போடுறாங்க. ஐயா, சரி, இந்த வாரமும் கனவு கண்டே தான் இருக்கணும் பொழுது நண்பர் வட்டம் போட்டார். இன்னொரு வட்டம் போகிறதுக்குள்ள நான் முடிச்சிடணும். 11ஆம் தேதி பௌர்ணமிக்கு பார்த்துக்கங்க. போஜீஸ்வர லிங்கம் மறந்துடாதீங்க, மிகப்பெரிய ஒரு அற்புதம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி அது நான் பண்ணதிலேயே பார்த்தா அது சக்கை போடுபவர் அவரு. அது மாற்ற முடியாத ஒரு நிலையாயிடுச்சு. யாருக்கு என்ன பிரச்சனையோ அதை அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட கேட்ட எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா நம்மகிட்ட இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, இதை வச்சு வழிபடுங்க, இதை வச்சு செய்யுங்க அப்படின்றது சொல்லுவாங்க. அப்படிங்கிறத நினைவுபடுத்தி அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும்